ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே யூஎஸில் வந்து வெக்கேஷன் லீவ் ஜூன் ஜூலை விட்டுருந்தாங்க. சரி, அப்போ எங்கேயாவது பெரிய ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு ஒரு லாங் ட்ரிப்பு போகலாம், ஒரு 3 டேஸ்க்குன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் பிளேட்ஸு, அங்கே கொண்டுட்டு போய் சமைக்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் டீ சட்டி, அதுக்கப்புறம் பேனு அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். லெமன் ரைஸ்க்கு தான் போகிற வழியில் ஃபஸ்ட் டேக்கு வந்து லெமன் ரைஸ் வித் சிக்கன் ஃப்ரை அது ரெடி பண்ணிட்டு இருந்தேன். காலையில் போகும்போது சாண்ட்விச் சாப்பிட்டாச்சு. லெமன் ரைஸும் சிக்கன் ஃப்ரையும் எடுத்து அதுவும் நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டோம். இது ஆன் த வேல போய் சாப்பிட்றதுக்காக. நாங்கள் வந்து 2 ஃபேமிலிஸ் போயிருந்தோம். அதாவது நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் புக் பண்ணிவிட்டு ரூம் புக் பண்ணி போயிருந்தோம். நாங்கள் போகிற வழியிலலாம் சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக மழையும் ஆரம்பிச்சிருச்சு. மழையோட அந்த கார் டிரைவிங்கு அதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் போகிற வழியில் வந்து ஒரு லேக் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. லேக்கு, சீனரி, பிக்சர்ஸ்னால் விடுவோமா நம்ம, அதனால சரி அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போனோம். பட் அங்கே யாருமே இல்லை. மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். போய் அந்த லேக் கிட்ட போய் கொஞ்சம் இறங்கிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே சடன்னு பெரிய மழை வந்துருச்சு. சின்ன கொஞ்சம் மட்டும் வீடியோவும் பிக்சரும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம், மற்ற யாருமே இல்லை. சரி, இங்கேருந்து கொஞ்சம் அப்புறம் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஃப்ளாரிடாவுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5.5 ஹவர்ஸ் ஆகும். பட் வந்து நாங்கள் கொஞ்சம் இடையிலலாம் நின்றுட்டு போனனால ஒரு 7 ஹவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. இங்கே வந்து ஒரு வெல்கம் சென்டருக்கு தான் வந்திருந்தோம். ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 2 மணி நேரத்துலேயே இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது. அங்கே வந்து நம்ம போய்க்கலாம். இந்த வெல்கம் சென்டர் வந்து எல்லா விதமான அந்த மேப்ஸும் இருக்கும். நம்ம எங்கே போகிறோமோ அங்கே சொன்னோன்னா அவங்க மேப்பெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம அந்த மேப் வாங்கிட்டு இப்போ ஃப்ளாரிடானா எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃப்ளாரிடா மேப்லாம் கொடுத்தாங்க. நம்ம எங்கே போகிறோமோ இதை வந்து பார்த்துக்கலாம். இதுதான் அந்த வெல்கம் சென்டர். சூப்பராக இருந்துச்சு. காஃபி வந்து ஃப்ரீ வச்சுருந்தாங்க. எவ்வளோ வேணாலும் யார் வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான். அதேமாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி க்ரையான்ஸு, அதுக்கப்புறம் ட்ராயிங் ஷீட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. க்ரையான்ஸு, இந்த ட்ராயிங் ஷீட்லாம் நம்ம ஆன் த வேல பசங்க கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துக்கலாம். இதுவும் வந்து ஃப்ரீ தான் இங்கே. இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கும் இது வந்து இருந்துச்சு. இங்கே வந்து உட்காந்து நம்ம பிக்சர்ஸும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சு இந்த வெல்கம் சென்டரில் எல்லாமே பார்க்குறதுக்கு. சரி, அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் நாங்கள் இருந்த வந்து ரூம் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஹோட்டல் இது. நாங்கள் வரும்போது கிட்டத்தட்ட மணி 4 ஆயிடுச்சு. நாங்கள் 4 மணிக்கு தான் செக்இன்காக ரூம் புக் பண்ணியிருந்தோம். சரி, ஹோட்டல் இதுதான் அவுட் சைடு. இதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இது வந்து உள்ளே வந்தோடனே இது ரூமு. அடுப்பு பாருங்கள், சின்னதாக இருந்துச்சு. ஓகே தான், பட்டு 2 அடுப்பு இருந்துச்சு. அதேமாதிரி நிறையா கேபினெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வந்து சின்னது வந்து இந்த சிங்க் மட்டும்தான். அப்புறம் காஃபி மேக்கர் இருந்துச்சு, டைனிங் டேபிள், அப்புறம் நிறையா கேபினெட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே கொஞ்சம் வந்து யுட்டென்சில்ஸும் அவங்க வச்சுருந்தாங்க. நாங்கள் டபுள் பெட்ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் இது வந்து பாத்ரூம்லாம் நல்லா க்ளீனாக தான் வச்சுருந்தாங்க. எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் என்ன இருக்குமோ அதெல்லாம் இருந்துச்சு. டிவி இருந்தது எல்லாமே. எங்கள் ரூம்லேருந்து பார்க்குறதுக்கு பீச் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் பீச்செல்லாம் தெரியலை. வெறும் என்ன சொல்கிறது, அந்த ரோடு வியூ மாதிரி தான் இருந்துச்சு. பட் மழை பெஞ்சப்போ கொஞ்சம் ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்கே ஃப்ளாரிடாவில் தடுக்கி இருந்தால் பீச்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ரூமில் வந்து பீச் வியூ மாதிரி தான் எடுத்தோம். ஆனால் அது கிடைக்கல எங்களுக்கு. ஃப்ரிட்ஜும் நல்லா க்ளீனாக தான் இருந்துச்சு. நான் வந்து அடுத்து 2 நாளைக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே நான் கொண்டு வந்திருந்தேன். சரின்னு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன். மைக்ரோவேவ் அவன்லாம் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து அடுப்பு இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ரூமே புக் பண்ணியிருந்தோம். பாருங்கள், இங்கே டிஷ்வாஷிங் லிக்விட் கூட கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஹோட்டலில் தான் கொடுப்பாங்க. இது வந்து அடுப்பு துணி அது கூட வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம சமைச்சு கீழே வைக்கிறதுக்காக வச்சுக்கலாம்ல, அந்த ஹீட்டுக்கு அந்த இது பரவாயில்ல, நல்லா தான் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சிங்க் மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பியாச்சு. வந்துட்டு ரூமில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நைட்டுக்கு நான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டனால சமைக்கிற வேலை இல்லை எங்களுக்கு. அதனால சரி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு பீச்சுக்கு தான் போயிருந்தோம். இது ஆன் த வேல போகும்போது அந்த அந்த பிரிட்ஜில் ஃபுல்லாக கீழே வந்து அந்த பீச் தான் இருக்குது. இது வந்து நாங்கள் எங்கே வந்திருந்தோன்னா டால்ஃபின் டூருக்காக தான் வந்திருந்தோம். இது ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ணிட்டோம், நாங்கள் டிக்கெட்ஸ்லாம். எங்களுக்கு வந்து 8 to 9 அசெம்பிள் ஆக சொல்லியிருந்தாங்க காலையில். மதியத்துக்கு மேலே ஃப்ளாரிடாவில் வந்து பீச்சை தான் நிறையா பேர் பார்க்க போவாங்கன்றனால சரி காலையில் இந்த டால்ஃபின் டூர் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம் போல், இன்னும் யாரும் காணோம். எங்களுக்கே 9 o'clock தான் பேட்ச்சு. அப்புறம் இந்த ஷிப்பில் வந்து ஏறுறதுக்காக சொன்னாங்க. பட் ஃபோட்டோஸ் சீக்கிரம் வந்துட்டனால கொஞ்சம் ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு கலரே பார்க்குறதுக்கு. நிறையா ஃபோட்டோஸ், நிறையா பிக்சர்ஸ்லாம் எடுத்தாச்சு. இங்கே வந்து நாங்கள் அந்த கீ செயின், அதாவது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரிலாம் வாங்கினோம். அதுக்காக அங்கே போயிருந்தோம். போயிட்டுட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்.
எங்களுக்கான ஷிப் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. 9:00னா 8:45க்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஷிப் தான் எங்களோடது. சரி அது வரைக்கும் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலான்ட்டு. அப்போவுமே ஒரு சில டால்ஃபின்லாம் வந்துச்சு. தூரத்துலேருந்து பார்த்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு இடமே. காலையிலனால ரொம்ப வெயில்லாம் தெரியல. பட் ஃப்ளாரிடால நெறையா வெயில் இருக்கும். டெம்பரேச்சர் கூட தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்க போன அன்னைக்கு இல்ல. நான் முந்தின நாள் வந்து பீச்சுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல. இது வந்து நெக்ஸ்ட் டேவோடது டால்ஃபின் டூர் நாங்க போயிருந்தது. இந்த ஷிப்பில் வந்து ஏறிட்டோம். இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஷிப்பு எடுக்கும்போதே இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டு மாதிரி நம்ம கையிலே கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம இந்த பேர்டுக்கு போடலாம். அதாவது தூக்கி போட்டால் அது வந்து கரெக்டாக கேட்ச் பிடிச்சிருது. அதுக்கு எப்படி தான் தெரியுதோன்னு நம்ம அந்த ஃபுட்டு போடுறோன்ட்டு நிறைய பேர் எல்லார் கையிலையும் கொடுக்குறாங்க. எல்லாருமே அந்த ஃபுட்டை வந்து தூக்கி போடலாம். போட்டால் அது வந்து எடுத்து கேட்ச் பிடிக்குது. இல்லாட்டி நம்ம கையில் கூட வைக்கலாம். ஆனால் பயந்துட்டு நாங்கள் வந்து கையிலலாம் வைக்கல. ஒரு சில பேர் வந்து கையில் வச்சு கூட கொடுத்தாங்க. வந்து அப்படியே எடுத்துகிட்டு போச்சு. எவ்வளோ பேர்ட்ஸ் வந்துருச்சு. அப்பா நிறையா வந்துருச்சு. எல்லாருமே ஃபுட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே போட்டால் அது வந்து கரெக்டாக கேட்ச் பிடிக்குது. அந்த பேர்ட் பேர் என்னன்னு தெரியல. ஏதோ சொன்னாங்க. பட் எங்களுக்கு மறந்துருச்சு அது. நிறையா செல்ஃப் போட் இல்லை. அதாவது என்னென்னா ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் கூட அந்த மாதிரி போட் எடுத்துக்கலாம். இல்லாட்டி 2 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி 8 பேருக்கு மாதிரி. இதுதான் அதோட ஃபுட்டு. இந்த ஃபுட்டு தான் நாங்கள் போட்டுகிட்டே வந்தோம். இந்த மாதிரி எங்கள் போட் தவிர கொஞ்சம் நிறையா போட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து 8 பேர் அந்த மாதிரி தான் அலவுடு. அவங்களே வந்து ஓட்டிக்கணும் அந்த போட்டுன்னு நினைக்கிறேன். பட் எங்களோடதில் வந்து நிறையா பேர் இருந்தாங்க. மேலே கீழே 2மே இருந்துச்சு. நாங்கள் மேலே வந்து உட்காந்துருந்தோம். மேலே இருந்துட்டு அப்படியே அந்த அது தண்ணி அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டால்ஃபின்லாம் வந்துச்சுன்னா கீழேருந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால மேலே வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக மேலே தான் இருந்தோம். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ப்ளூ கலரு ஸ்கை, அதுக்கப்புறம் அந்த சாண்டு, ஒயிட் சாண்டு, இது 3மே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனப்பயுமே நிறைய டால்ஃபின் வந்துச்சு. அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போதும் நிறைய டால்ஃபின்ஸ் இருந்துச்சு. எங்கெங்கே டால்ஃபின் வந்ததோ அந்த இடத்துல கேப்டன் வந்து ஷிப்பு நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் வீடியோஸ் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்காகவும் நல்லா நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணி தான் போனாங்க. கிட்டத்தட்ட 3 ஹார்ஸ் ஆச்சு இந்த ட்ரிப்பு. 1 ஹவர் போகிறதுக்கு 1 ஹவர் வரதுக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஷெல் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பீச்சில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த ஷிப்லேருந்து அந்த பிரிட்ஜில் இறங்கி நடந்து போய் அந்த ஷெல் ஐலாண்டுக்கு போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பீச்சுன்ட்டு கலரே பார்க்குறதுக்கு. அங்கே போய் ஒரு 1 ஹவர் கழிச்சுட்டு அவங்க சொல்லிடுவாங்க 1 ஹவரில் வந்துருங்க அப்படின்னு. குளிச்சு இழிச்சிட்டு 1 ஹவரில் எல்லோரும் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த ஷிப்பை எடுப்பாங்க. இது வந்து ஷிப்புக்கு கீழே நாங்கள் மேலே இருந்தோம்ல, அதே மாதிரி இங்கே கீழேயும் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ஷெல் ஐலாண்டுக்கு போயிருந்தனால இப்போ எம்டியாக இருக்குது. கீழே வந்து அந்த கோக்கு, அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸு, சாப்பிட்றதுக்கு சாண்ட்விச் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. $1 ஆரம்பிக்குது. வேணுன்றவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். திரும்ப ரிட்டன் வந்து நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே வந்ததுனால கொஞ்சம் திரும்பவும் நிறைய டால்ஃபின் வந்து எங்களுக்கு பார்க்க கிடச்சனால நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து டால்ஃபின் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குன்றனால நிறையா பேர் வந்து அந்த செல்ஃப் போட்டில் வந்தவங்கலாம் சேஸ் பண்ணிட்டுலாம் போனாங்க. அது பின்னாடியே இறங்கி ஸ்விம் பண்ணி அதை பின்னாடியே சேஸ்லாம் பண்ணக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க.